மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வழியில் ட்ரெடிஷ்னலாக மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் எடுத்துருக்க மீன் வந்துட்டு கொடுவா மீன். எந்த மீனாக இருந்தாலும் இந்த மெத்தடில் குழம்பு வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு ரைஸ் வந்து நான் வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உடம்பு பகுதியெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு வாலும் தலையும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தென் அது கூட லெமன் ஜூஸ், தென் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதில் ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம குழம்புலாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். அது ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ரெடி ஆயிரும். தென் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதியும் எடுத்துருக்கேன். தென் அது கூட 10-15 பல் பூண்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிடுறேன். தென் அது கூட பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கும் ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும், தேங்காய், தென் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை, தென் ஒரே ஒரு பச்சை மிளகாவை போட்டு அதையும் அரைச்சிட்டேன். இந்த வெங்காயம்லாம் நான் வதங்கினோன்னா இந்த அரைச்சி வச்ச கலவையும் இதிலே போட்டு நல்லா வதக்கி முடித்ததும் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் மிளகாத்தூள், இந்த தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா பிரட்டிடலாம். இந்த ஆயிலே பிரட்டின பிறகு நம்ம நல்லா பழுத்த தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு அந்த தக்காளி இருக்கிற தண்ணியே போதும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் வதக்கிடலாம். ஒரு எலுமிச்சைப்பழ அளவோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சில பேர் ரொம்ப கெட்டியாக வைப்பாங்க, சில பேர் கொஞ்சம் தண்ணியாகவும் வைப்பாங்க. நான் மீடியமாக வைக்கிறேன். இது நல்லா மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த புளி வாசனை போயிட்டு நம்ம மசாலாலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்துட்டு இதில் போட்டு லேசாக வந்துட்டு ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. அதுக்கு குழிக்கரண்டி இல்லாமல் இது மாதிரி மெலிஸ் கரண்டியாக இருந்துச்சுன்னா சைடில் லேசாக கிளறினா போதும். திரும்ப மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா நமக்கு டேஸ்டான சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ்ஷு வந்து நான் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, மசாலா போட்டு அதையும் வந்துட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. குழம்பு கொஞ்சம் நேரம் கொதித்து நல்லா ஃபிஷ்ஷெல்லாம் வெந்தோடனே கொஞ்சம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலையும், தென் மல்லித்தலை வந்து ரொம்ப போடக்கூடாது புளிக்குழம்புக்கு, கொஞ்சமாக போட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நம்ம டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு ரொம்ப ரெடி. இது கூட நான் ஃபிஷ் கூட வந்து இன்றைக்கி சிக்கனும் எடுத்துருந்தேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.